பிரம்மதேவன் முதல் உலகத்தை படைத்தான். படைத்தவுடன் அவர்களை பார்த்து சொன்னான், ஏ மனுஷர்களே, நீங்களெல்லாம் நிறைய யாகங்கள் வேள்விகள் எல்லாம் செய்யுங்கள். தேவதைகளை படைத்தான். நீங்களெல்லாம் அந்த அவர்கள் படைக்கக்கூடிய யாகங்களில் படைக்கக்கூடிய ஹவிசு ஹோம புகைகள் இவைகள்லாம் நீங்கள் சாப்பிடுங்கோ. நீங்கள் அவளுக்கு வேணுங்கிற மழை வெயில் வெப்பம் பஞ்சபூதத்தினுடைய அருளையும் அவளுக்கு நீங்கள் அடங்கும். பஞ்சபூதத்தில் ஏதாவது கொண்டு கோபமானால் கூட தகராறு தான் இருக்கும். அதனால் காற்று வேகமாக அடித்தாலும் தகராறு, மழை எக்கச்சக்கமாக பெஞ்சாலும் தகராறு, பூமி பிளந்து போய் ஆஹா ஊனானா பூகம்பம் வந்து அதுவும் தகராறு. இப்படி எது வந்தால் நெருப்பு எக்கச்சக்கமாக புகஞ்சு போய் எல்லா இடத்துலையும் பிடிச்சிருந்தாலும் அதுவும் தகராறு. இதில் ஒன்றே பஞ்சபூதத்தில் ஆகாசம் மாத்திரம் நிர்லேபமாக இருக்கும், பாக்கி எல்லாத்துலேயும்னாலும் தகராறு தான். ஆகையினால் இந்த பஞ்சபூதத்தை எப்படி சமமாக வச்சு ஜனங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் யார் கையில் கண்ட்ரோலில் இருக்குது? இந்திரன் வருணன் இவா போன்றவர்களுடைய கையில் இருக்குது. அக்னி இந்த தேவதைகள்லாம் இந்திரன் கையில் இருக்கா. இந்திரன் எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர் மாதிரி பெரிய ஆள் அவன் தான். அவன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இந்த தேவதைகள்லாம் வச்சு அடி படைச்சின்னு இருக்கான். ஆகினால அவனுக்கு என்னென்ன வேணும் செய்யணுமோ, அந்த தேவதைகள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோமானால் அந்த தேவதைகளுக்கும் திருப்தி, இந்திரனுக்கும் திருப்தி. அவள் ஒழுங்காக மழையை பழிய வச்சு சரியான காற்றை கொடுத்து சரியான அக்னி வெப்பத்தை கொடுத்து எல்லாம் நமக்கு பண்ணி பூகம்பெல்லாம் ஒன்று வராமலோட பார்த்து நமக்கு எல்லாம் சரி பண்ண முடியும். அதனால் வேள்விகளை எவ்வளோ கரெக்டாக நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேவதைகளுக்கு ரொம்ப திருப்தி. தேவதைகள் திருப்தி ஆச்சுன்னா நமக்கு வேணுங்கிற பஞ்சபூதங்களையும் நமக்கு ஒழுங்காக கொடுத்து நம்மளையும் சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தி எல்லாம் பண்ணுவாள். அதனால் நீங்கள்லாம் யாகங்களை பண்ணி தேவதைகளை திருப்தி பண்ணுங்கோ. தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கட்டும். இப்படி பரஸ்பரம் பாவனை பண்ணுறேன்னா எந்த தோஷமும் வராது, எந்த கெடுதலும் வராது. எல்லோரும் சுபிட்சமாக இருக்கலாம், எல்லோரும் அமைதியாக இருக்கலாம், சாந்தமாக இருக்கலாம், அமைதியாகவும் இருக்கலாம். அதனால் உலகமே அமைதியாக இருக்கணுமானால் அவளுக்கு ஏற்பட்ட கடமைகளையும் தர்மங்களையும் ஒழுங்காக கடைபிடித்து தேவதைகளை திருப்திப்படுத்தணுமானால் யாகங்கள் முதலெல்லாம் செய்து அந்த ஹோமமும் ஹோம புகைகளும் அதனால் வரக்கூடிய புண்ணியங்களும் எல்லாம் பகவான்கிட்ட கொடுத்தோமானால் அவள் நிறையா சாப்பிட்டு அதுலேருந்து அவள்லாம் நமக்கு வேணுங்கிற பஞ்சபூத்தியை நமக்கு கொடுப்பா.